ஹலோ எவ்ரிவான், சீஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு 15 பிஸ்கெட்டை பிடிக்க வச்சாச்சு. ஒரு 50 கிராம் பட்டரை மெல்ட் பண்ண வச்சாச்சு. இதை மெல்ட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 50 ருபீஸ் டேரி மில்கை மெல்ட் பண்ண வச்சாச்சு. கூடவே இந்த மிக்சர் ஆட் பண்ணி நல்லா அந்த பிஸ்கெட்டோட க்ரம்பிள்ஸை லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது அப்படியே செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் மில்கி மிஸ்டோட க்ரீம் சீஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு மில்க் மேட் யூஸ் பண்ணி அது கூட நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூப்பரான ஒரு கொக்கோயி ஃப்ளேவரில் இருக்கணும், அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கணுங்கிறதுக்காக கொக்கோ பவுடர், அது கூட ஸ்வீட் பத்தாததுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு பவுடர் சுகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத் மிக்சராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பிஸ்கெட் வந்து அங்கே செட் ஆகிருக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் ஒரு 200 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது கூட நான் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளைனாவோட க்ரீம் சீஸோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படியே விட்டுட்டேன். வெனிலா எசன்ஸ் இல்லை பிஸ்தா ரோஸ் எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ½ டீன் மறுபடியும் மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது 1.5 hours வச்சதுமே நல்லாவே வந்து செட் ஆகியிருந்தது சாக்லேட் மிக்சர். அது மேலேயே இதையும் ஆட் பண்ணி சூப்பராக லெவல் பண்ணி ஓவர் நைட் செட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான க்ரீம் சீஸ் கேக் ரெடி ஆயிரும். சூப்பராக லெவல் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.